ஆகுது. இதுலேருந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணுவோமா, பண்ணுனா விற்குமா, விற்காம எப்படி ப்ராடக்ட் பண்ணுறது. இன்றைக்கி ஒரு 40 பேர்லேருந்து 50 பேர் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக 10 பேர் 8 பேர் ட்ரைனிங் கொடுத்து இன்றைக்கி ஒரு கம்பெனியாக கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பொதுமக்களும் நிறையா வாங்கி விரும்புகிறாங்க. என்கிட்ட ஒரு 50 ரூபா பொருள்லேருந்து 5000 ரூபா பொருள் வரைக்கும் கூட என்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது. வாழை கழிவுகள் மூலம் கிராஃப்ட் பொருட்களை தயார் செய்யும் படிக்காத மேதையான மதுரை மேலக்கால் முருகேசன். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா மேலக்கால் கிராமத்தில் வாழை விவசாயம் என்பது செழிப்பாக இருக்கும். சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த நான் எனது அப்பா வாழை விவசாயம் செய்து அதில் கிடைக்கும் கழிவுகளை தீயிட்டு எரித்துக் கொண்டிருப்பார். ஒரு வாழை மரத்தின் தண்டிலிருந்து இலை வரை அனைத்துமே பயனுள்ளதாக இருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய கழிவுகளை ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணித்தான் ஆரம்பத்தில் ஒரு சிறிய மாட்டு கொட்டகையில் வாழைநார் கழிவில் இருந்து கயிறுகளை தயாரித்து அதில் கூடை, பை, பாய் போன்றவற்றை செய்ய ஆரம்பித்தோம் என்று நம்முடன் பேச தொடங்கினார் வில்லேஜ் விஞ்ஞானியான முருகேசன். நான் ஆக்சுவலாக பாரம்பரியமே விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க. நாங்கள் ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு விவசாயத்தில் அதிகமான லாபம் இல்லை. விவசாய தொழிலே கைவிட வேண்டிய சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கும்போது எங்கள் வாழை எங்கள் கிராமத்தில் நிறையா போட்டிருந்தாங்க. அந்த வாழையினுடைய கழிவை தீ வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, இவ்வளோ வேஸ்ட் ஆகுதே, இதுலேருந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணுவோமா, பண்ணுனா விற்குமா, விற்காம எப்படி ப்ராடக்ட் பண்ணுறது இந்த யோசனையில் பண்ணிக்கிட்டே ஒரு சில நாட்கள் ஓடிடுச்சு. புதியதாக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கைவினை பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காகவே சென்னையில் நடந்த IIT கண்காட்சியில் கலந்து கொண்டு அதன் மூலமாக ரோப் இண்டிகா அமைப்பின் உதவியுடன் வெளிநாடுகளுக்கு முதலாக தயாரித்த பொருட்களை விற்பனை செய்ய தொடங்கினோம். பிறகு மேலக்கால் கிராமத்திலேயே ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அதில் 30க்கும் மேற்பட்ட பெண்கள் மூலமாக கூடை, பை, பாய், குப்பை தொட்டி, ஹேண்ட்பேக் போன்ற பலவிதமான பொருட்களை விற்பனை செய்ய தொடங்கினோம் என்கின்றார். IIT-குள்ளே ரோப் என்டர்பிரைசஸ்ன்னு ஒரு கம்பெனி, எக்ஸ்போர்ட் கம்பெனி இருந்ததுங்க. என்னோட தொடர்பு கொண்டு இங்கே எங்கள் வில்லேஜுக்கு இந்த மாதிரி நிறையா எங்களுக்கு ப்ராடக்ட் தேவைப்படுது. இந்த ப்ராடக்ட் பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்டாக இருக்குது. எல்லா தரப்பு மக்களும் விரும்புகிறாங்க. அதே நேரத்தில் எல்லா நாட்டிலையும் இந்த ப்ராடக்டை வாங்கினா அந்த நாடும் அப்படி அலோவ் பண்ணும். கீழே உடனே மக்கிறோம். அதனால் இது விவசாய அக்ரி பொருளாக இருக்கிறனால ஒரு விவசாயிக்கு ஒரு வருமானம் வரும், இந்த கிராமத்தில் இருக்க பெண்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி அவங்க எனக்கு கொஞ்சம் ஃபண்டிங் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்டாக போட ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 150 மாடல் ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு 40 பேர்லேருந்து 50 பேர் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக 10 பேர் 8 பேர் ட்ரைனிங் கொடுத்து இன்றைக்கி ஒரு கம்பெனியாக கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாழை மரத்தில் இருக்கக்கூடிய வாழைநார் பட்டையை எடுத்து அதனை தண்ணீரில் ஊற வைத்து பிறகு காய வைத்து அதனை கயிறாக தயார் செய்த பின்னரே பலவிதமான பொருட்களை செய்ய தொடங்கினோம். இப்படி கயிறாக திரிப்பதற்கு கைகளை கொண்டே திரித்த காரணத்தினால் வெறும் 1000 மீட்டர் வாழைநார்கள் மட்டுமே தயார் செய்ய முடிந்தது. இதன் காரணமாகத்தான் முதலாக கயிறு திரிப்பதற்கு என்று தென்னை கயிறு தயாரிக்கும் இயந்திரத்தின் உத்வேகம் மூலமாக சைக்கிளின் சக்கரத்தை வைத்து ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்தேன். அதேபோல் அதே மாதிரியான இயந்திரத்தை கண்டுபிடித்து பிறகு ஆட்டோமேட்டிக் மிஷின் இயந்திரத்தையும் கண்டுபிடித்துள்ளேன் என்கின்றார். மிஷின் சைக்கிள் வீலில் அட் அ டயத்துக்கு 4 பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி, 4 பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஆள் ஹேண்டில் போட்டால் 4 பேர் லைனில் ஒர்க் பண்ண திரிக்கிற நாருடைய மாடல் பார்த்தோம். அதில் போய் இந்த வாழைநார் போட்டால் அத்துருது, படக்கு அத்துருது. அந்த மிஷின் வேறு மெத்தடு. அதுலேருந்து கொஞ்சம் மல்டிபிள் பண்ணி நம்மளே ஐடியா பண்ணி பண்ணுவோம் தான் இந்த மிஷின். நானே சைக்கிள் வீலை வச்சு பண்ணும்போது இது இதுலேயும் சில மாடலாக பண்ணி மாற்றி சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். சக்ஸஸ் பண்ணி இதை கொண்டு வந்துட்டோம். சரி, இதிலே போட்டுக்கிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் டயர்ட் ஆகிடுறாங்க, நடக்கும்போது டயர்ட் ஆகிடுறாங்க. சரி, இன்னும் டயர்ட் ஆகிடுறாங்க, ப்ரொடக்ஷன் குறையுதுன்ட்டு இதிலே ஒரு மோட்ரு மாட்டுற மாதிரி இந்த மிஷினை கொண்டு வந்தேன். புள்ளி போட்டு இதில் ஒரு மோட்டர் போட்ட ஒரு ஆப்போசிட் மோட்டர் போட்டோம்னா இது 4 ஊக்கு ஓடும். அப்போ இதே 4 பேர் இதில் வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த மிஷின் கண்டினியூவாக ஓடும். கண்டினியூவாக ஓடும்போது அவங்க டயர்டாகாமல் விறுவிறுன்னு போய்த்தான் ஆகணும்.
அதனால் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் இதில் காட்டில் டவுல் படம் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் கொண்டோம். எப்படி ஆட்டோமேட்டிக் மிஷின் பண்ணோம்னா, சரி நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய ஆர்டர் இருக்குது, நிறையா ரோப்பு தேவைப்படுது, நிறையா பண்ண வேண்டியிருக்கு, அதுக்காண்டே நம்ம நீ ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் கொண்டு வருவோன்ட்டு தான் ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின். அதே மெத்தடு தான் இது. இது வந்து சைடில் இப்படி போகும், இது மேலேருந்து கீழே வருது. இதை இப்படி வைண்டிங் பண்ணி மாட்டி விட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஆகிட்டே இருக்கும். அப்போ அவங்க நடந்து போகிறவங்க போக வேண்டியதில்லை, இதில் கீழே அப்படியே வைண்டிங் ஆகிடுது, ரோப் ஆகிடுது. அப்போ ரோப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நல்ல ரோப் கிடச்சிருது, எங்களுக்கு திக்னஸ் ரோப்பே கிடச்சிருது. அப்போ எங்களுக்கு ஒரு நாளைக்கு இது 30,000 மீட்டர் இதில் எடுத்துடுறோம். இந்த மாதிரி ஐடியா எப்போ என்னது பிளாத்தூர் என்னது எல்லாமே பண்ணிட்டு சர்ச்சஸ் பண்ணி இந்த மிஷின் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 மிஷின் இந்தியா பூரா ஓடிட்டுருக்கு. இப்போ ஆப்பிரிக்காவுக்கு ஒரு 50 மிஷின் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஆப்பிரிக்காவுக்கு 50 மிஷின் அனுப்புவோம். வாழை நார் கயிறு மூலமாக கைவினைப் பொருட்களை தயார் செய்யும் இந்த தொழில் மூலமாக வாழை விவசாயிகளுக்கும் தற்பொழுது வரை விறுவிறு என்று மும்முரமாக கூடைகளை தயார் செய்து கொண்டிருக்கும் 200க்கும் மேற்பட்ட பெண்களின் வாழ்வாதாரமும் உயர்ந்துள்ளது. மேலக்கால சேர்ந்த நாகசுந்தர் பேசுகிறேன். இங்கே நான் ஒரு 5 வருஷமாக வேலை பார்க்குறேன். வேலை பார்க்குறத வச்சு எங்கள் வீட்டுக்கு நல்லா வருமானம் வருது. எங்கள் வீட்டுக்காரர் குடிப்பார். 2 பசங்க, நான் படிக்கலை. எங்கள் பசங்களாம் காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சுருக்கேன். பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். வீட்டில் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த வேலைக்கு வந்ததுனால வெளியேறி வரனால நல்லாயிருக்கு. சந்தோஷமாக வேலை பார்க்குறோம். இங்கே வரவும் நான் நல்லா இருக்கேன். ஆம்பளை கையை பார்க்கலாம். நாங்கள் எதிர்பார்த்து அவங்க கொடுத்துட்டே நம்ம இது பண்ணணும். மேலும் கூடை, குப்பை தொட்டி, ஹேண்ட்பேக், பாய், பூந்தொட்டி, துணி கூடை, பேனா ஸ்டாண்டு போன்ற 150க்கும் மேற்பட்ட பலவிதமான பொருட்களை தயார் செய்து வெறும் 50 ரூபாயில் இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்வதாக கூறுகின்றார். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 100-150 மாடல் பண்ணிகிட்ருக்கோம். வேறு இதெல்லாம் ஸ்மால் மாடல் சாக்லேட் வச்சு அவங்க டைனிங் ஹாலில் வச்சுருக்காங்க ஃபாரினில். இது வந்து ஒரு புதுசாக கூட மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லாண்ட்ரி பேஸ்கெட், அது இதெல்லாம் லாண்ட்ரி பேஸ்கெட் ஐட்டம். இது வந்து ஒரு அழுக்கு கூட வந்து போடுறோம். என்ன போடுறாங்கன்னா எல்லாம் டஸ்ட்பினுக்கு ஃபாரினில் எல்லாருமே இதை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நிறையா எங்களுக்கு ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலும் கலர் டிஃப்ரெண்ட்டு மாடலும் போடுறோம். இந்த மாடல் எல்லாமே ஆர்டர் பேஜில் 5000 பீஸ் 6000 பீஸ் ஆர்டரு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதேபோல் இந்த கைவினைப் பொருட்களை தயார் செய்வது எப்படி என்பது குறித்தும், இவர் தயார் செய்த மிஷின்களை கையாள்வது எப்படி என்பது குறித்தும் ஆந்திரா, அஸ்ஸாம், மணிப்பூர், பீகார், மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் ஆப்பிரிக்கா கண்டத்திற்கும் சென்று பயிற்சி வகுப்புகளை நடத்தியும் உள்ளார். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த முருகேசன் வாழைநார் கழிவுகள் மூலம் தொழில் செய்யும் உத்தியும் பலவிதமான இயந்திரங்களை கண்டுபிடித்த வில்லேஜ் விஞ்ஞானிக்கு 12 நேஷனல் அவார்டு, இன்டர்நேஷனல் அவார்டு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் மன் கி பாத் விருதுகளையும் பெற்றுள்ளார். அடுத்த கட்ட இப்போ உங்களுக்கு நிறைய ஆர்டர் இருக்குன்னு ஒரு 1000 பேர் வேலை பார்க்குற அளவுக்கு அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் வேண்டாம். இட வசதி, ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கோம்.